தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 58 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தற்போது அந்த வாக்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு தற்போது வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 58 தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் ராஜா விவரம் என்ன? வணக்கம் தேவபிரியன். இந்தியாவில் நாடாளுமன்ற பொது தேர்தலானது 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் இதுவரை 5 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இன்று 6வது கட்ட வாக்குப்பதிவு சற்று முன்னதாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 58 தொகுதிகள், அதாவது மொத்தம் 58 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்னதாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் டெல்லியில் 7, உத்தரப்பிரதேசத்தில் 14, ஹரியானா மாநிலத்தில் 10, பீகார், மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகளும், ஒடிசாவில் 6 மக்களவை தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 4, ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதி என மொத்தம் 58 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி ஒடிசாவுக்கான சட்டமன்ற தேர்தலும் சற்று முன்னதாக தொடங்கி இருக்கிறது. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் சற்று முன்னதாக தொடங்கி இருக்கிறது. இதில் பிரச்சாரமானது நேற்று முன்தினம் ஓய்ந்திருந்த நிலையில் இன்று வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இதையடுத்து வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது செய்திருக்கிறது. மொத்தம் 11,13,00,000 பேர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கின்றனர். 5,84,00,000 ஆண்களும் 5,29,00,000 பெண்களும் வாக்குப்பதிவை செய்ய இருக்கின்றனர். மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த 5,120 பேர் வாக்களிக்க இருக்கின்றனர். மொத்தம் 1,14,000 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவானது அந்தந்த காலநிலைக்கு தகுந்தபடி சில இடங்களில் சற்று முன்பாகவே வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கும், சில இடங்களில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடத்தவும் தேர்தல் ஆணையமானது ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பாதுகாப்பு பணியில் நாடு முழுக்க போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தேவபிரியன், தகவலுக்கு நன்றி ராஜா.